பொன்மணி மேகலையாடுது உன் விழிதானிடம் தேடுதே. கனிமா அவரே கேக்குறாரு, கனிமா வேணுமா பாட்டு? எஸ், அண்ணன் பாட்டுக்கு. ஓகே, சோ நான் முன்னாடி சொல்றேன். லைட்ஸ் ப்ளீஸ், லைட்ஸ். சாரி, என் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது. அதான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியும் ஒரு 4-5 பேராவது டாக்டர் படிக்க போகிறோன்னு உட்காந்துருப்பாங்க பசங்க. அந்த பசங்கள்லாம் எப்போவுமே பார்த்தா ரொம்ப குவைட்டாக படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்குறேன், சேட்டை தாங்க முடியல. எங்கே படிக்கிறது போக இந்த எனர்ஜிலாம் எங்கே வச்சுருக்கீங்க, எப்போ அவுத்து விட்றீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா இவர் பேர் ஒன்று இருக்குது, ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல பாட்ஷாவில். அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைடு இருக்குதுன்னு நல்லா தெரியுது. ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குதுன்னு தெரியுது. முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வருவோம். காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும்போது லோயலாவில் படித்தார். ஸோ நான் லோயலா போயிருந்தேன். லோயலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வர்றானுங்க, ஃபாரின் பைக்கில் வர்றாங்க, பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸ் ஹேரில் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லயோலாவில் சேர்றோம், ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன். நானும் 12th 11th வரேன். வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க. தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. நானும் லயோலாவில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வீட்டில் கொஞ்சமாக படிக்கிற பையன் நீ ஏன் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகக்கூடாதுன்றாங்க. எனக்கு அதுன்னு அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகிறது, ஒரு இன்ஜினியர் ஆகிறது. என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இல்லை இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்த மார்க்குக்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். அப்போது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் தான் போனோம். ஃபஸ்ட் டே பஸ்ஸில் போய் டிக்கெட் வாங்கணும். கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க, ரேகிங் நடக்கும். உங்களுக்கு ரேகிங் எல்லாம் உண்டா இப்போது? இல்லை போர் தான். ரேகிங் எதாவது ஜாலியாக இருக்கும். ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளியும் பார்ப்பார், போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம். போய் இறங்கினா ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது எப்போவுமே தேடுவோம்ல, இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அப்படி பார்த்தா ஒரு 10 பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க. சரி, இதில் ஒரு 10 பொண்ணில் ஒரு 2 பொண்ணாவது நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும். நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ளே வர போகிறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க. அட என்னடா காலேஜுக்கு போனால் ஒரு லவ் நடக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டுருக்காங்க. நம்மள மெக்கானிக்கல். ஐயோ பிரான்ச் மாற்ற முடியாதான்னு தவிக்கிறேன். ஆனால் ஒன்றும் நடக்கலை. பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசிஇலையோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் போய் சேருவாங்க. அப்போ தெரியல மெக்கானிக்கல் எவ்வளோ கெத்துன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அழகான பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பசங்கள்லாம் மெக்கானிக்கல் பசங்கன்னு. நமக்கு அது நடக்கல, அது விட்டுருங்க. பட் காலேஜ் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம கனவு ஒன்று, நடந்தது ஒன்று. பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கிள் இருக்கு இல்லையா, ஒரு பயங்கரமான காடு இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்ணுறது காலேஜ் லைஃப் தான். இங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இங்கே கிடைக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், இங்கே வந்து எல்லா கலர்லேயும் மக்களை பார்த்துருவோம்.
அதுக்கப்புறமா அதை தாண்டி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கேட்காமையே நம்ம கூட வந்து நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அது மாதிரியான பெஸ்ட் பீரியட் காலேஜ் லைஃப் தான். ஸோ ஐம் ஸோ ஜெலஸ் அந்த பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஐம் ஸோ ஹாப்பி. எங்களுக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு ஒரே ஒரு நாள் கல்ச்சரல்ஸ் அலோவ் பண்ணாங்க. உங்களுக்கு 3 நாள் கல்ச்சரல்ஸு, அதுவும் இந்த பேட்ச் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். 4 வருஷமாக இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த கல்ச்சரல்ஸ் நடக்கிறத விட இந்த கல்ச்சரல்ஸ்க்கு முன்னாடி ஓடி வாங்கிட்டு ஓபி அடிப்போம் தெரியுமா, ஒரு மாதம் ப்ராக்டிஸ். அந்த ஓபி அடிக்கிற பீரியட் மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஸ்பான்சர் வாங்க போகிறேன்னு ஒரு பேட்ச் கிளம்பும், டான்ஸ் ப்ராக்டிஸ்னு ஒரு பேட்ச் கிளம்பும். இதுதாங்க ஃபன்னு. அந்த ஃபன் பீரியட்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம பசங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி பீரியட் தான். அது கிடைக்கவே கிடைக்காது. அண்டு நீங்கள் எல்லோரும் டாக்டர்ஸாக இருக்கீங்க. எல்லாருமே டாக்டர்ஸா இல்லை எல்லாம் மற்ற காலேஜ் இங்கே மிக்ஸில் இருக்கீங்களா? எல்லாம் டாக்டர்ஸ். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டாக்டர்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்கள்ல, அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னால் அவ்வளோதான், பாதி வியாதி போயிடும். பட் ஐ ஆல்சோ சி டாக்டர்ஸ்க்கு இருக்கிற காம்படிஷன் இன்னொரு டாக்டர் இல்லை. இன்றைக்கி கூகுள் தான் பெரிய காம்படிஷனாக இருக்குது. பாதி பேர் கூகுளில் படிச்சுட்டு வந்துட்டு இல்லை கூகுளில் இந்த மருந்து சொல்கிறது, நீங்கள் இந்த மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எங்களெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தெரில. இப்போ ஏஐ வேறு வருது, அது வந்து என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரில. பட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஃபர்ஸ்ட் சூஸிங் டு பி டாக்டர்ஸ். யூஆர் ஆல் வெரி ஸ்பெஷல் பீப்புள். கோவிட் டைமில் பார்த்தோம் டாக்டர்ஸ் எவ்வளோ முக்கியம், நீங்கள் எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சூஸிங். அனாட்டமி எல்லோரும் கிளியர் பண்ணிட்டீங்களா? கேட்டு தான் வந்தேன் என்ன ரொம்ப டஃப் சப்ஜெக்ட்னு. இன்ஜினியரிங் எடுத்தால் மேத் 1 மேத் 2 மேத் 3 ரொம்ப டஃப்பு. அனாட்டமி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அண்டு பெருசாக அட்வைஸ் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நடந்து போன முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. என்ன நடக்கணும் என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யூ வில் ஆல்வேஸ் கெட் வாட் யூ வாண்ட். எய்ம் பிக், கிவ் அ லாட் ஆஃப் லவ், சே தேங்க்யூ, சே சாரி. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா, மைக்ரோசாஃப்ட்டில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்களாம் எல்லா இடத்துக்குமே. அது என்னென்னா வந்து 3 வெக்டார்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 வந்து உங்களோட கெரியர், 2வது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், 3வது பார்த்தா உங்களோட ஹெல்த்து. நமக்கு லைஃப்பில் இருக்கிறது 24 ஹவர்ஸ் தான் ஒரு நாளில். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் புட்டுக்கும், இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடச்சுன்னா கெரியர் புட்டுக்கும். ஸோ இந்த 3ஐயும் ரொம்ப பேலன்ஸாக கொண்டு போகிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் வந்து கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க. பட் ஐ திங்க் அதுக்கு போக உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக் அ லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வித் தெம், ட்ராவல் அ லாட், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தப்பு நடக்கும், தப்புலேருந்து கற்றுக்கோங்க அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். நான் ஏசிஎஸ் சார் பற்றி முக்கியமாக சொல்லணும். அதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும். இருந்தாலும் ஏசி சண்முகம் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சனுங்க. ஆரணியில் ஒரு ரொம்ப சின்ன ஊரில் படிக்க வழி இல்லாமல் வெளியூருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷனில் போய் ஒரு சீட்டு வாங்கி ஆட்டோ போகிற வழியில் பஸ்ஸுலையும் லாரிலையும் போகிற வழி இல்லாமல் அதில் ஏறி போய் படித்து, அண்ணா படத்தில் ஒரு டைலாக் வரும், 2nd இயர் போகிறோம் காலேஜே நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறோன்னு. அந்த மாதிரி அந்த ஊர்லேருந்து வந்து அந்த காலேஜில் சேர்மன் ஆகிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். சின்ன ஊர்லேருந்து வரும்போது எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்கும், மற்றவங்கள பார்த்து சிட்டிலேருந்து வர்றவங்கள பார்த்து பயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தாக சேர்மனாக வர்றாரு. இன்னும் சின்ன ஊர்லேருந்து ஒரு பையன் சேர்மனாக இருக்கான உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு 25 வயசில் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. சாதாரண விஷயமா அது? ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறது 25 வயசில். யோசிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் உங்களோட 2 வயசு பெருசாக இருந்திருக்கும். அவர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு. அதுக்கப்புறமா புரட்சித் தலைவர் அவர்கள் கூடயே சேர்த்து வச்சுருந்துருக்காரு. நீங்கள்லாம் தப்பு பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 30 காலேஜ், கிட்டத்தட்ட 60,000 பேர் படிக்கிறாங்க. சாதாரண விஷயமே கிடையாது. அவருக்கு புரட்சித் தலைவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சுருக்கலாம், இல்லை குழந்தைங்க பேர் வச்சுருக்கலாம். ஆனால் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள்னு அவரோட தலைவர் பேரை வச்சு இன்றைக்கி வரைக்கும் அவர் சார்ந்து எங்கே அவரோட பேர் எடுத்தாலும் அங்கே போய் நின்று ஹெல்ப் பண்ணுறது. அவ்வளோ பேருக்கு ஃபீஸ் சர்ஜரிஸ். நான் நடிகர் சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் தான் சார் எனக்கு பழக்கம்.
எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பெரிய அக்கறை உண்டு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார். அவர்னாலே இவரும் சினிமா மேலே பெரிய ஆர்வம் கொண்டு அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோடு நின்றாமல் அவரோட சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பட்டால் தான் அந்த வெற்றிக்கே அர்த்தம். அந்த வகையில் சண்முகம் சார் அவரோட வெற்றி ஒரு சமுதாயத்தோடைய வெற்றியாக நான் பார்க்குறேன், இந்த காலேஜோட வெற்றியாக பார்க்குறேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியாக பார்க்குறேன். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ஃபேக்ட் நடிகர் சங்கம் கட்டடம் கட்டும்போது ஒரு பாயிண்டில் வந்து ஃபண்டு இல்லை நின்றுடுச்சு, சார்கிட்ட போய் மீட் பண்ணோம். கவலைப்படாதீங்க, கட்டுங்க, நான் காசு தரேன்னு சொன்னார். ஸோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். லவ் யூ சார், லவ் யூ சார், தேங்க்யூ. அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உடனே அது நடக்கும். ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி, ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்டன் பண்ணி இம்மீடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லோரும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என்ன இந்த விழாவுக்கு அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி. ஐ திங்க் செகண்ட் டைம் நான் இங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கும் டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், கேன்டீனில் இருக்கிறவங்க, ஏன்னா கேன்டீன்லாம் நான் அங்கேயே தான் வாழ்ந்தோம் படித்தோங்கிறத விட. ஸோ கேன்டீனில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் கார்த்திக் சார், தேங்க்யூண்ணா. நீ பஞ்சா போடுற தாங்க முடியல என்ன, அதுக்கு தான் தேங்க்யூ சாரி சொல்ல சொன்னீங்க. வந்து எங்களுக்காக பேசுறதுக்கு தேங்க்யூ. உங்களை ஏதாச்சும் கடுப்பேற்றிருந்தா ஐம் வெரி சாரி. அவங்களோட சார்பா ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். ஷோர் 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 ஷோர். சர்தார் 2 வரப்போகுதுன்னு தெரியும். கைதி 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? ஆரம்பிச்சிடும், இந்த இயர் ரெண்டு ஆரம்பிச்சிடும். வந்துடும் அடுத்த வருஷம். சூப்பர் சூப்பர். அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், அரவிந்த் சாமி சார் வந்து 40 நிமிஷம் பேசுனதே அவ்வளோ ட்ரெண்டிங்காக போகுது, நான் அவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அவர் உண்மையான தக் லைஃப். அவர் உண்மையான தக் லைஃப். அவர் வந்து எந்த ப்ரிட்டென்ஷனும் கிடையாது. தன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறதில்ல, தன்னை பற்றி ரொம்ப கம்மியாக நினச்சிக்கிறதில்ல. இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், யூனோ ஹவு ஹி ரெஸ்பெக்ட்ஸ். அண்ட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லோரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம். அவர் சொன்னார் இல்லையா, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும், இல்லை அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக் ஆகட்டும், அதெல்லாம் நான் படிச்சிட்டேன். டெஃபினட்டாக படிங்க, ரொம்ப நல்ல புக்கு. அண்ட் உங்களோட திங்கிங் அப்படியே மாற்றும். அண்ட் அவர்கிட்ட இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, அவர் பெரிய பணக்காரர், அவர் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணுறது, எவ்ரிடே எங்கேஜிங்காக இருக்கிறது, புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது, அவருக்கு தெரியாத விஷயத்த போய் படிச்சுக்கிட்டே இருக்காரு, கான்ஸ்டண்ட்டாக படிக்கிறாரு, கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ சொல்லுவாங்கல்ல, எவ்ரி 5 years நம்ம அவுடேட் ஆகிட்டே இருப்போம், மார்க்கெட் மாறிட்டே இருக்கும், நம்ம பழசாகிட்டே இருப்போம். ஸோ நம்ம பத்துட்ட விஷயங்களை சிலது அன்லேர்ன் பண்ணணும், சிலது புதுசாக கற்றுக்கணும். அது ரொம்ப நான் பார்க்குறேன் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. அண்டு அவர் அழகுன்னு சொன்னால் சிரிப்பார், ரொம்ப சொல்லாதாரா விட்றா என்ன அப்படிம்பாரு. பட் உண்மையாக ஒரு அழகு தான், ஐ மீன் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஓகே. அண்ட் மறக்காமல் எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. அண்ணா நீங்கள் கேட்டதா சொல்லுங்கள், வீட்டுக்கு போன உடனே அவங்கள பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிடுங்க. அண்ணா இப்போ ஷூட்டில் இருக்கார், சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவர் ஃபுல் ஃபார்மில் இறங்கி ஆடிட்டு இருக்காரு. ரெட்ரோ வரப்போகுது. ஓகே. ஆமாண்ணே, சாங் ஆடினாலும் ஆடினாரு. ஒரு 1000 பேர் வீடியோ பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஒரு லைக் போட்டு விட்டுறேன், கவலைப்படாது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க காலேஜ் வந்திருக்கீங்க, நிறைய அட்வைசஸ், நிறைய மெசேஜஸ் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா கிரிஞ்ச் ஆயிருவேன். இல்ல, ஆனா ஒரு விஷயம் கேக்குறோம், இன்னைக்கு வந்து இந்த எரால நிறைய பேர் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க காலேஜ் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், இதை மட்டும் நான் மாத்தவே இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்குமா? இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்னா அது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நம்மளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறது இருக்குல்ல, காலேஜ் தாண்டி போனதுக்கப்புறம் கூட வச்சுக்கிறது. நாங்கள் எவ்ரி இயர் வி ஆல்வேஸ் மீட் ட்வைஸ். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்தேன் மொக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லுவான், அந்த படத்தில் நல்லா நடித்தேன்னு சொல்லுவான். ஸோ உங்களை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து தயங்காமல் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் தட்ஸ் ரியலி ஹெல்ப் மீ அ லாட். கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கல, பின்னாடி நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸும் ஒரு பாட்டு பாடலாம் அல்லது ஒரு டைலாக் பேசலாம், ஏதாவது எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு. எங்கே இந்த குரலில் பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும்? இல்ல, ஆனா எங்களுக்கு அந்த உன்னதான அந்த பிச்செல்லாம் இப்போ வராது. லைட்டா எங்க கூட எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டு, எல்லாரும் பாடுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு டார்ச் லைட்ஸ் மட்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா
வில் பி வெரி ஹாப்பி. ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் டார்ச் லைட்ஸ் ஆல்சோ. அந்த பாட்டும் அப்படியே லைட்டா உங்களுக்காக போட்டுடலாம் சார். வேணாமா? அது நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடினாலே பாட முடியாது. வேண்டாம் வேண்டாம். சார் நீங்கள் வாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க. எங்கே போகிறீங்க? வாங்க, நீங்களும் பாடுங்க. அப்படியே கூட. ஓகே ஓகே. ராகேஷ் வாங்க. ரெடியா? எல்லாரும் ரெடியா? டார்ச் லைட்ஸ் எல்லாரும் குயிக்கா மேல எடுத்துங்க. அப்பதான் தெரியும் அந்த சைடு. Thank you. சூப்பர், வெரி நைஸ். ரெடியா? ரெடி. 3 2 1 கோ. பொன்மணி மேகலையாடுதே, உன் விழிதானிடம் தேடுதே, பெண்ணுடல் பார்த்ததும் நானுதே, இன்பத்தில் வேதனையானதே, என்னத்தான் என்னத்தான் உன்னை எண்ணித்தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெரி சாரி. என்னத்தான் மட்டும் எல்லாரும் சேர்ந்து பாடிடலாமா? ரெடி? ரெடி 3 2 1 கோ. என்னத்தான் என்னடா? என்னத்தான் உன்னை அள்ளித்தான். பாடுங்க. ரெடி 3 2 1 கோ. அண்ணா நாட்டு பாட்டி இருந்தா எல்லாரும் பாடுவாங்கன்னு நினைக்கிறேண்ணே. ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கு கூடயும் ஒரு செமையான, நான் மியூசிக் போட சொல்கிறேன், நம்ம படத்தில் ஒரு சூப்பரான செல்ஃபி வீடியோ எடுத்துக்கலாண்ணே. சார் அவர்கள் நம்மளோட விஸ்தாரா 2025 ஓட சக்சஸ் பிளக் கார்டை இங்க அன்வீல் பண்றாரு இப்போ. And here we celebrate the success of Vistara 2025. Trophy. Adds up Mr. Sivadarshan and team from Xanthrons. Two, one, and Mr. SLMCH is மிஸ்டர் ஹரிஹர சிவசேனாதிபதி. Mr. Harihara Sivasendadi. Please, can we have you on stage? கைத்தறல் கொடுத்துடலாம் for the Mr. SLMCH. We also have Miss SLMCH sir. Miss SLMCH யாருன்னு பார்க்க போறோம். Miss SLMCH க்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். With a countdown of 3 2 1 Miss Harini J வாங்க. Rolling Trophy oda winners is 2021 oda